ஒரு பக்கம் மாதம் 10,000 நார்மல் எஸ்ஐபி, இன்னொரு பக்கம் மாதம் 7,000 டாப் அப் எஸ்ஐபி, ஒவ்வொரு வருஷமும் 10% இன்க்ரீஸோட. ரெண்டுக்கும் ஒரே ரிட்டர்ன் 12%னா கடைசியில் ஜெயிக்கிறது யாரு? இந்த வீடியோவில் ஒரு ரியல் லைஃப் கம்பேரிசனை பார்க்க போகிறோம். நம்ம சேலரி க்ரோத்தை மேட்ச் பண்ணுற மாதிரி டாப் அப் எஸ்ஐபி ஒரு ஃபுல் நார்மல் எஸ்ஐபியை 10 வருஷத்தில் பீட் பண்ணுமா? நம்பர்ஸை வச்சு முடிவை பார்க்கலாம். முதல்ல நார்மல் எஸ்ஐபி மாதம் 10,000 10 வருஷத்துக்கு, ரிட்டர்ன் 12% பெர் ஆனம். இது ஸ்டெடியாக டிசிப்ளின்டான ஒரு இன்வெஸ்டிங். ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போது டாப் அப் எஸ்ஐபி ஆரம்பிக்கும் போது மாதம் 7,000, ஒவ்வொரு வருஷமும் எஸ்ஐபி அமௌண்ட் 10% இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா முதல் வருஷம் 7,000, அடுத்த வருஷம் 7,700, அதுக்கு அடுத்தது 8,470, இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஐடியா என்னென்னா, நம்ம சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்கு அலைன் ஆகிற மாதிரி எஸ்ஐபி அமௌண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏர்லி இயர்ஸில் எஸ்ஐபி அமௌண்ட் கம்மியாக இருக்கும், லேட்டர் இயர்ஸில் பெரிய எஸ்ஐபி அமௌண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் இதில் க்ரோத் பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நார்மல் எஸ்ஐபி தான் லீடிங்கில் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக அதிக மந்த்லி எஸ்ஐபி அமௌண்ட் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். டாப் அப் சைடில் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நம்பர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வருஷம் டாப் அப் எஸ்ஐபி அமௌண்ட் பூஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இயர் 5க்கு அப்புறமா டாப் அப் எஸ்ஐபி அமௌண்ட் நார்மல் எஸ்ஐபி அமௌண்ட்டை விட பெருசாக ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டெடி பில்டப் தான் லாஸ்ட் ஸ்ட்ரெச்சில் இம்பேக்டை தரும். ரெண்டு எஸ்ஐபிக்கும் தொடர்ந்து அதே 12% ரிட்டர்ன் தான். ஆனால் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கேஷ் ஃப்ளோ பேட்டர்னில் மட்டும்தான் இருக்குது. நல்லா கவனிங்க, இங்கே தான் முக்கியமான ட்விஸ்ட். மந்த் 113, அதாவது அரௌண்ட் 9 to 10 இயர்ஸில் இதுதான் டேர்னிங் பாயிண்ட். இங்கே தான் மேஜிக் நடக்குது. கடைசி சில வருஷங்களில் டாப் அப் எஸ்ஐபி அமௌண்ட் வேகமாக உயருது. பெரிய மந்த்லி அமௌண்ட் குறுகிய காலம்தான் இன்வெஸ்ட் ஆனாலும் காம்பவுண்டிங் அவங்களுக்கு கூட பவர் கொடுக்குது. மந்த் 113ல் டாப் அப் லைன் நார்மல் எஸ்ஐபியை க்ராஸ் பண்ணிடுது. இதை நீங்களே ஈஸியாக வெரிஃபை பண்ணிடலாம். கூகுளில் டாப் அப் எஸ்ஐபி கால்குலேட்டர்னு சர்ச் பண்ணுங்கள். நிறையா பாப்புலர் வெப்சைட்ஸ்லேயே இருக்கும். சில வெப்சைட்ஸில் இதை ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டாப் அப் எஸ்ஐபிக்கு மாதம் 7,000, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபைனல் வேல்யூ 22,88,000. இதுவே நார்மல் எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் 10,000 தான், நம்ம ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 22,40,000. ஸோ டாப் அப் எஸ்ஐபியில் நம்ம ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும் நார்மல் எஸ்ஐபியை நம்மளால் பீட் பண்ண முடியுது. இது ரெண்டில் எது உங்களுக்கு சரி? இன்கம் ஸ்டேபிளாக இருந்தால், சிம்பிள் பிளானிங் வேணும்னா நார்மல் எஸ்ஐபியே சூப்பர். ஆனால் சேலரியில் வருஷம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிற மாதிரி உங்கள் கரியரோட க்ரோத் ஃபேஸில் இருந்தால், இல்லை நம்ம கோலுக்கு தேவைப்படுற நார்மல் எஸ்ஐபி அமௌண்ட்டை போடுற அளவுக்கு இப்போதைக்கு நம்மக்கிட்ட கேஷ் ஃப்ளோ இல்லைன்னா, டாப் அப் எஸ்ஐபி ப்ராக்டிக்கல் அண்ட் பவர்ஃபுல். இல்லை ரெண்டையும் மிக்ஸ் கூட பண்ணலாம். ஒரு பேஸ் நார்மல் எஸ்ஐபி ப்ளஸ் ஒரு ஸ்மால் டாப் அப் எஸ்ஐபி, டிசிப்ளின் ப்ளஸ் க்ரோத் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மக்கிட்ட எஸ்ஐபிக்கு தேவைப்படுற அமௌண்ட் இல்லைன்னு நினச்சிட்டு லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதை விட இருக்கிற கம்மியான அமௌண்ட்டை வச்சு உடனே ஸ்டார்ட் பண்ணுறது தான் எப்பயுமே நல்லது. இப்போ நீங்களே சொல்லுங்கள், உங்கள் சிச்சுவேஷனுக்கு எது சூட் ஆகுதுன்னு, நார்மலாக இல்லை டாப் அப்பா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எஸ்ஐபியை எப்போ பாஸ் இல்லை ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.